ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு 27/11/2025 வியாழன் தமிழகத்துல கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் என்னென்ன, இது மூலமா நமக்கு ஏதாவது மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றத கம்ப்ளீட் அனலைசிஸா பார்க்க போறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்துல இந்த ஒரு 2 நாள் மழை ஒரு சின்ன இடைவேளை விட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 25, 26 இந்த 2 நாள் அந்த அளவுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் அவ்வளவா மழை பெய்யல. சும்மா அங்கங்க லைட்டா ஏதாவது ஒரு இடங்கள்ல தான் மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்ப இந்த நம்மளுடைய இந்த வங்கக்கடல்ல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய தீவிரம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அது மெதுவா தான் என்ன பண்ணுது அப்படின்னா தமிழகம் நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்குது. இதனுடைய தாக்கம் தமிழகத்துல அதுவும் குறிப்பா கடலோர பகுதிகள், கடலோர மாவட்டங்கள்ல ரொம்ப அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது எந்தெந்த மாவட்டங்கள்ல எல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு டேட்டுக்கு, அதே போல இன்னைக்கு 26ஆம் தேதியே நமக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல நல்ல மழை ஈவினிங்க்கு மேல நைட்ல இருந்து அப்படியே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய ஒவ்வொரு மாவட்டங்களா மழை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில எந்த மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களில் இந்த ஈவினிங்ல இருந்தே நமக்கு மழை ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ உங்களுடைய மாவட்டத்தோட பேர் என்ன, உங்க மாவட்டத்தில் மழை பெய்யுதா இல்லையா, என்ன கிளைமேட் சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இன்னைக்கு நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நைட்ல இருந்து நமக்கு மழை ஆரம்பிக்கக்கூடிய மாவட்டங்கள் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரியலூர், கோவை, கடலூர், கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், காரைக்கால், புதுச்சேரி இந்த மாவட்டங்கள் எல்லாத்துலயுமே இன்னைக்கு மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இன்னைக்கு நைட்ல இருந்தே நமக்கு இந்த மாவட்டங்கள் எல்லாம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நைட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா அப்படியே 27ஆம் தேதி காலையில இருந்து அப்படியே அதிகாலையில இருந்து அப்படியே 27ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், இந்த புதுச்சேரி இது வரைக்குமே நமக்கு அந்த டெல்டால இருந்து அப்படியே டவுன் சவுத் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்கள் இருக்குது பாத்தீங்களா? சோ இந்த மாவட்டங்கள்ல தான் 27/11/2025 அன்னைக்கு நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் 28ஆம் தேதிலாம் ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? இப்ப 28ஆம் தேதி அந்த ஆரஞ்சு அலர்ட் அப்படின்றது நமக்கு அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரக்கூடிய வேகத்தை பொறுத்தும், அது எவ்வளவு சீக்கிரம் நமக்கு நகர்ந்து வருது அப்படின்றத பொறுத்தும் நமக்கு கண்டிப்பா மாறும். சரியா? சோ அப்படி பார்க்கையில விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் இந்த மாவட்டங்கள். சரியா? டெல்டா மாவட்டமும் சிவகங்கை, அதே போல புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்ல தான் நாளைக்கு, அதாவது இன்னைக்கு நைட்ல இருந்தே நமக்கு மழை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கனமழையா பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மூலமா நமக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு நம்ம விடுமுறை எதிர்பார்க்கலாம். சரியா? சோ விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பட் அது மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குது, அது எந்த டைம்ல பெய்யுது, அதிகாலையில இருந்தே பெய்யுதா அப்படின்றத பொறுத்தும் நமக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அஃபிஷியல் அப்டேட் வந்த உடனே கண்டிப்பா நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணுவோம். தயவு செஞ்சு அந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறங்க. சரியா? தேங்க்யூ.